இப்போ உள்ள காலத்துல தண்ணி குடிக்கிறது அப்படிங்கறத பெரும்பாலும் நம்ம எல்லாரும் மறந்தே போயிடுறோம். இதனால சிறுநீரகத்துல கல் ஏற்படுறதுக்கான அபாயகரமான வழி ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த சிறுநீரகத்துல கல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஸ்கேன் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், சில நேரங்கள்ல ஆபரேஷன் பண்ணணும்ன்ற அளவுக்கு வரைக்கும் போயிடும். அது எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு வீட்டுல உள்ள சில வழிகள் மூலமாவே சிறுநீர் வழியா அந்த கற்களை வெளியேற்றிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 1/4 கிலோ பீன்ஸ் விதையை நீக்கி தண்ணீர்ல கொதிக்க வச்சு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது கொதிக்கணும். மிக்சில நல்லா அரைச்சு அதை குடிச்சிட்டு 10 நிமிடம் கழித்து 2 லிட்டர் தண்ணி ஒரே நேரத்துல குடிக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் விட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்க முடிஞ்சா நலம். அந்த மாதிரி பண்ணா கல்லு சிறுநீரகத்துல இருந்து சின்ன பைப் வழியா சிறுநீர் பைக்கு போற வரைக்கும் வலி கொஞ்சம் கொடுமையானதா இருக்கும். அதன் பின்னாடி சிறுநீர் பையிலிருந்து வெளியில வர்ற வரைக்கும் சிறுநீர் பாதைய அடைச்சுக்கிட்டு சிறுநீர் வரும். நாம பருகிற தண்ணீரோட அளவை அதிகரிக்கணும். சிறுநீர் பை நிறைந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும். அப்போ அதிக அழுத்தத்தோட சிறுநீரகத்துல இருந்த கல்லானது வெளியில வந்துரும். அந்த கல் ஒரு ஷேப் இல்லாம இருக்கிறதால அது வெளியில வரும்போது உள்பாதையை கிழிச்சிட்டு ரத்த வரவும் செய்யலாம். ஆனா இது ஒரே நாள்லயே சரி பண்ணிட முடியும்.